சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பதிவில் மதுரை மேலூர் சாலையில் ஒத்தக்கடை என்னும் ஊரில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாக இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலில் இருக்கிற சக்கரத்தாழ்வார் ரொம்பவும் விசேஷமானவர். அவரை பற்றியும் தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. முதல்ல இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பற்றி பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடையும் போது அமிர்தம் கிடைச்சது. அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. அசுரர்களுடைய தொல்லை தாங்க முடியாத தேவர்கள்லாம் பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க. பெருமாளும் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களை காத்தருளினார். பெருமாளே மோகினி அவதாரம் எடுத்ததால இந்த ஊருக்கு திருமோனவூர் அப்படின்னு முதல்ல பேர் இருந்தது. பிற்காலத்துல பேர் மருவி திருமோகூர் அப்படின்னு மாறிச்சு. திருமோகூர் காலமேக பெருமாளை பற்றி தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். காலமேகம் அப்படின்னா கருமையான மழையை தரும் மேகம். பக்தர்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் தாமதிக்காம அருள்மழை பொழியுவதாக பெருமாள் காலமேகம் அப்படிங்கிற பெயரை சூட்டி அருள் பாலிக்கிறார். இங்க இருக்கிற உற்சவருக்கு திருமோகூர் ஆப்தன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. ஆப்தன் அப்படின்னா நண்பன். தெய்வம் அப்படிங்கிற நிலையிலிருந்து நண்பனா நம்மளுடைய வேண்டுகோளெல்லாம் ஏற்று செவிசாய்த்து ஒரு வழித்துணையா நின்று நமக்கு அருள்பாலிக்கிறவர் அப்படிங்கிறது தான் பொருள். இங்க பெருமாள் தேவர்களுக்கு மட்டும் தன்னுடைய மோகினி அவதாரத்தை காட்டல. துவாபர யுகத்துல புலஸ்திய முனிவர் அப்படிங்கிற முனிவர் கடும் தவம் புரிஞ்சார். அப்போ அந்த தவத்தால மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு கூர்மாவதாரத்தின் போது தான் எடுத்த மோகினி அவதாரத்தை காட்டியிருந்தாராம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தாராம். நம்மாழ்வாருக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் தான் இருந்த இடத்திலிருந்தே 108 திவ்ய தேசங்களை பற்றியும் பாடல்கள் பாடினாராம். அப்போது இந்த தல பெருமாள் தான் நம்மாழ்வாருக்கு மோட்சத்திற்கு அழைத்து சென்று வழிகாட்டினாரு. அதனால நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்து வைகுண்டத்துக்கு வழிகாட்டின பெருமாள் பிறப்பு பேரும் இவருக்கு இருக்குது. பெரிய ராஜகோபுரம், மதில் சுவர், விசாலமான பிராகாரம்னு ரொம்பவே அழகாவே கட்டியிருக்காங்க இந்த கோவில. தேவ சிற்பியான விஸ்வகர்மாவே இந்த கோவிலை கட்டியதாக ஒரு ஐதீகம் இருக்கு. கோவில்ல நுழைஞ்ச உடனே வடக்கு பக்கமா கம்பத்தடி மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஆலய திருப்பணி செய்த மருது சகோதரர்களுடைய சிலா ரூபங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்ததா கருட மண்டபம் பார்க்கலாம். கருட மண்டபத்துல சீதா தேவியை அணைத்தபடி ராமர் அழகா காட்சி தராரு. இந்த சிற்பத்துக்கு ரதி மன்மதர் பெயர் சூட்டி மக்கள்லாம் வணங்கி வராங்க. இந்த மண்டபத்தோட நடுநாயகமா கருடாழ்வார் காட்சி தராரு. இந்த ரதி மன்மதர் உருவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் மஞ்சள் பூசி வழிபடும் வழக்கம் இன்று வரைக்குமே இருந்து வருகிறது. தங்களுடைய அழகும் இளமையும் அதிகரிச்சு விரைவில் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு. அப்புறமா கர்ப்ப கிரகத்துல அழகா ஸ்ரீதேவி பூதேவியுடன் காலமேக பெருமாள் ரொம்பவும் அழகாவே காட்சி தராரு. மேல இரு கரங்களும் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்க தன்னுடைய வலக்கரத்துல என்னை சரணடைவோருக்கு நற்கதி அளிப்பேன் அப்படிங்கிற காட்சி தர மாதிரி ரொம்பவும் அற்புதமான திருக்கோலத்துல காட்சி தராரு. இங்க மற்றும் ஒரு சந்நிதியில பெருமாள் பிரார்த்தனை செய்யன பெருமாளா அருள்பாலிக்கிறார். அது என்ன பிரார்த்தனை செய்யன பெருமாள்? தேவர்களும் அசுரர்களுக்கும் நடுவில் நடந்த சண்டையில தேவர்கள் பெருமாளை போய் வேண்டுறாங்க அப்படின்னு நம்ம முதல்ல கதையில சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க போய் வேண்டும் போது பெருமாள் சயன கோலத்துல நித்திரையில இருந்தாங்களாம். அவருடைய நித்திரை கெட்டுவிடக்கூடாதுன்னு ஸ்ரீதேவி பூதேவி கிட்ட வேண்டுகோளை வச்சுட்டு தேவர்கள் எல்லாருமே பூலோகம் வந்துட்டாங்க. ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் பெருமாளை எழுப்பாம கண்ணை மூடி பெருமாளை மனசுல நினைச்சு தேவர்கள் வச்ச வேண்டுகோளை சொன்னாங்க. அத மனசார உணர்ந்த பெருமாள் உடனே கண் விழித்து தேவர்களை காப்பாற்றினார். அப்படி நல்லா நித்திரையில இருக்கிற பெருமாளும் பக்தர்களுடைய பிரார்த்தனையை கேட்ட உடனே நிறைவேற்றுவதற்காக ஏனக்கோலத்திலிருந்து எழுந்திருப்பார். அதனால இந்த பெருமாளுக்கு பிரார்த்தனை செய்யன பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. இங்க இருக்கிற தாயார் தன்னுடைய சன்னதியை விட்டு வெளியே வருவதே கிடையாது. பெருமாள் எப்பெல்லாம் வீதி உலா போறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டாள் தான் கூட போவாங்களே ஒழிய தாயார் வெளியே வர மாட்டாங்க அவங்க சன்னதியை விட்டு. வைகாசி மாதம் 8ஆம் நாள் பெருமாள் இங்கு மோகினி அவதாரத்துல காட்சி கொடுக்கிறார். மாசி மகத்தன்று ஒத்தக்கடை நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று அங்க பெருமாள் கஜேந்திர மோட்சம் நிகழ்த்துவார். கஜேந்திர மோட்ச விழா ரொம்பவே விமர்சையாவே நடக்கும். இங்க நடைபெறும் மோட்ச தீப வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்குள்ள பெருமாளுக்கு மோட்சம் அருளும் பெருமாள் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. அதனால பித்ருக்களுக்கு சரியான முறையில் திதி கொடுக்காதவர்கள்
இங்கே அரிசி மாவால் செய்த தீபத்தை நெய்விட்டு 3, 5, 9 என்ற எண்ணிக்கையில் விளக்கேற்றினால் பித்ருக்களின் ஆன்மா சாந்தி அடைந்து மோட்சம் அடையும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. இங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார் ரொம்பவும் விசேஷமானவர். க்ஷேத்திர ரட்சகர் சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிற பெயரோட அழகாவே அருள்பாலிக்கிறார். எல்லா கோயிலையும் நம்ம சக்கரத்தாழ்வாரை பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வாருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே அவர் 16 திருக்கரங்களோடு அருள்பாலிக்கிறார். எல்லா கரங்கள்லையும் ஆயுதங்கள் ஏந்தி காணப்பட்டாலும் தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு கருணையுடன் வரங்கள் வாரி தராரு அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கு. இவரோட விக்கிரகத்தில் 48 அதிதேவதைகள் 154 மந்திரங்கள் அமைந்திருப்பதாக சொல்கிறார்கள். தொடர்ந்து 11 சனிக்கிழமை திருமோகூர் திருத்தலத்திற்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை தரிசித்து பிரார்த்தித்தால் திருமணத்தடை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கு. வீடு மனை வாங்குற யோகமும் கைகூடும்னு சொல்றாங்க. ஆனி சித்திரை நட்சத்திர நாளில் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி அன்று இங்கு பிரம்மாண்டமாக நடைபெறும் ஸ்ரீ சுதர்சன ஹோமத்தில் கலந்து கொண்டால் சகல யோகமும் நமக்கு கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கையாக இருக்கு. புளியோதரை அல்லது தயிர் சாதம் நைவேதனமாக செஞ்சா பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. 12 சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வளமுமே கைகூடும் அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கு. இத்தனை சிறப்புகள் நிறைந்த திருமோகூர் ஸ்ரீ காளமேக பெருமாள் கோவிலானது காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். மதுரையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் ஆனது அமைஞ்சிருக்கு. மதுரையிலிருந்து நகர பேருந்துகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க தனியா போறீங்கன்னா உங்களுக்காக லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.